கட்டி இந்த அன்னதானத்தை 2002ஆம் ஆண்டு முதலாக பவளக்குன்று மடத்தில் துவங்கினாங்க. 2002ஆம் ஆண்டு கும்பாபிஷேகம் நன்னாளில் இந்த பவளக்குன்று மடத்தில் நித்திய பௌர்ணமி அன்னதானம் துவங்கினார்கள். துவங்கும் போது ஒவ்வொரு பக்தர்களும் ஒவ்வொரு மாதம் இந்த அன்னதானத்தை ஏற்றுக்கொள்ளும் வகையில் முதலில் ஸ்டாண்டர்ட் ஃபயர் ஹவுஸ், இன்னைக்கு சிவகாசியில் புகழ்பெற்று விளங்கக்கூடிய ஸ்டாண்டர்ட் ஃபயர் ஹவுஸ், டென்சிங் ஐயா, அவர் ஓனரோட பேர் டென்சிங் முதலாளின்னு சொல்லுவாங்க. அவர் தான் முதல் பௌர்ணமிக்கு சாமிகள் நீ செய்ப்பான்னு சொன்னாங்க. மகா சாமிகளின் உத்தரவை ஏற்று முதல் பௌர்ணமிக்கு அவரோட கைங்கரியத்தில் அன்னதானம் நடந்தது. அதுக்கு அடுத்ததாக 2வது பௌர்ணமிக்கு நீல்கிரிஸ், எல்லாருக்கும் கேள்விப்பட்டிருப்பீங்க. நீல்கிரிஸ் பெங்களூரில் புகழ்பெற்று விளக்கக்கூடிய ஒரு நிறுவனம். அந்த பேருக்கு 1000 கோடி ரூபாய் கேட்டாங்க. அந்த பேர் எனக்கு கொடுத்துருங்க, நான் 1000 கோடி தர்றேன்னு சொன்னது தான் அந்த நீல்கிரிஸ். அந்த ஸ்தாபனம் 2வது பௌர்ணமிக்கு அன்னதானம் அவங்க நிறைய செஞ்சுருக்காங்க. அவங்க சாமிகள் தங்குனது அவங்க வீட்டுகளில் நிறைய நாள் தங்கியிருந்திருக்காங்க. அவங்க நிறைய கைங்கரியம் செஞ்சுருக்காங்க. இருந்தாலும் அவங்களுக்கு இந்த பாக்கியம் கிடைச்சி படிப்படியாக ஒவ்வொரு மாதமாக நடந்துட்டு வந்தது. அந்த பௌர்ணமி அன்னதானம் துவக்க விழாவில் நமது மகாசாமிகள் தற்போதைய மகாசாமிகளை அனுப்பி அந்த பௌர்ணமி அன்னதானத்தை சாமிகள் மூலியமாக திருவண்ணாமலையில் நடத்தி கொண்டிருந்தார்கள். அது காலகாலமாக வளர்ந்து இன்றைய தினம் லட்ச ஜனங்கள் அன்பர்களுக்கு அன்னதானம் வழங்கக்கூடிய ஒரு நிலையில் யார் செஞ்சிருக்கா? பக்தர்கள். நீங்கள் தான் செஞ்சிருக்கீங்க. இந்த பக்தர்களோட ஒத்துழைப்போட இன்று பவளக்குன்று மடத்தில் மிக சிறப்பாக டெய்லி எத்தனை பக்தர் வந்தாலும் ஒரே டயத்தில் 1,00,000 பேருக்கு அன்னதானம் வழங்கக்கூடிய ஒரே சக்தி மிக்க பவளக்குன்று மடமாக விளங்குதுன்னா அது சாமிகளோட ஆசீர்வாதத்தில், உங்களோட ஆசீர்வாதத்தில் தான். ஒரே நேரத்தில் 1,00,000 பேருக்கு சாப்பாடு போடணும். அந்த அளவுக்கு சாமானியம் யார் கொடுத்தா? நீங்கள் தான். சாமி ஒரு விஷயம் அடிக்கடி சொல்லுவாங்க. நான் சாமிகிட்ட நிறைய பிரயாணம் பண்ணியிருக்கேன். அது சில இதில் சொல்கிறேன். சாமிகிட்ட சொல்லும் போது ஒரு விஷயம் சொன்னாங்க. ரவி, நீ நான் ஒரு விஷயத்தை போய் சொன்னேன். சாமிஜி இந்த மாதிரி ஒரு ட்ரஸ்ட் இருந்தால் அதுக்கு ஒரு 500 கோடி 400 கோடின்னு போடுறாங்கிறாங்க. அதில் ஏதோ சாமிக்கு இப்போ பாதி கொடுக்குறாங்களாம், பாதி எங்களுக்கு கொடுங்கன்னு சொல்கிறாங்க. இது நிறைய பேர் என்கிட்ட கேட்குறாங்க. நான் என்ன சாமி பண்ணட்டுன்னு சாமிகிட்ட போய் ஒரு நாள் கேட்டேன். சாமி ஒரு நிமிஷம் அங்கே வாரவி உட்காரு அப்படின்னாங்க. உட்காந்து சாமி நமக்கு என்ன குறை வச்சுட்டு இருக்கு? இந்த பணத்துக்கு நம்ம ஆசைப்பட? சாமிஜி நமக்கு என்ன குறை வச்சிருக்கு நீனே சொல்லுன்னாங்க. அந்த சமயம் தான் எனக்கு தெரிஞ்சிச்சு, சாமி எவ்வளவு ஒரு மனசு, எவ்வளவோ பணங்கள் இருக்கு, எவ்வளவோ செஞ்சு வச்சிருக்கு இருக்கு. நம்ம அதை காட்டி இந்த பணத்துக்கு நம்ம எதுக்கு ஆசைப்படணும்? அது யாரை பண்ணிட்டு போறாங்க, என்னமோ பண்ணிட்டு போறாங்க. அதை பத்தி இனிமேல் பேசாத யாரும் வந்தாலும் இந்த இது இங்கே இல்லைன்னு சொல்லி அனுப்பிச்சு. அந்த மாதிரி எனக்கு அறிவுரை வழங்கி இன்னைக்கு 2003ஆவது ஆண்டு சுவாமிகள் நம்ம பரம பூஜ்ய பரமாச்சாரிய ஜெகத்குரு ஸ்ரீ 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 திருச்சி மகா சுவாமிகள் எனக்கு அப்புறம் இந்த மடத்தை ஸ்ரீ கைலாசாசனம் மக சமஸ்தானம் மற்றும் அதன் கிளை மடங்கள் 18 இடத்துல இருக்கு. எல்லா மடங்களையும் நிர்வாகம் செய்யக்கூடிய ஒரே தகுதி வாய்ந்த மகா சுவாமிகளினுடைய ஆசைக்கு இணங்க, அவர்களுடைய சொல்லுக்கு இணங்க இன்றும் சுவாமிகள் சொல்படி எல்லா விதமான கைகரியங்களையும் செய்து கொண்டிருக்கும் பரம பூஜ்ய பரமாச்சாரிய ஜெகத்குரு ஆச்சாரிய மகா மண்டலேஸ்வர் ஸ்ரீ 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 ஜெயந்திரபுரி சாமி அவங்கள கூப்பிட்டு, நீ எனக்கு அப்புறம் நீ தான் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி பட்டாபிஷேகம் பண்ணது 2003ஆவது ஆண்டு 11ஆவது தேதி 12ஆவது மாதம் 2 நாளைக்கு முன்னாடி நடந்தது. 2 நாளைக்கு முன்னாடி, இன்னைக்கு 13, நேற்று 12, 21ஆவது ஆண்டு பட்டாபிஷேக நாள் திருவண்ணாமலையில். அது ஒரு பாக்கியம் நமக்கு கிடைச்சது. சாமிஜி கூட நான் நிறைய பிரயாணம் பண்ணியிருக்கேன். 2000 பல நாட்டுகளுக்கு போயிருக்கேன். நான் முத
பள்ளிக்கூடம் 8ஆவதோ 9ஆவதோ படிச்சிருக்கேன், அதுவும் எனக்கு சரியாக தெரியல. என்னை ஒரு நாள் கூப்பிட்டாங்க பெரிய மகாசுவாமிகள். கூப்பிட்டு உனக்கு சர்டிஃபிகேட் இருக்கான்னு கேட்டாங்க. இருக்குன்னு. எங்கே இருக்குன்னாங்க. ஸ்கூலில் இருக்குது, வாங்கலை அப்படின்னு சொன்னேன். கேட்டால் தருவாங்களா? நாங்கள் தருவாங்கன்னு. சரி போய் வாங்கிட்டு வந்துருந்தாங்க. சர்டிஃபிகேட்டை வாங்கிட்டு வந்து கொடுத்தேன், சாமிகிட்ட கொடுத்தேன். சரி போ அப்படின்ட்டாங்க. சரி ஒரு 10 நாள் சென்று மறுபடியும் கூப்பிட்டாங்க. இதில் ஒரு சைன் பண்ணுனாங்க, சைன் பண்ணேன். சரி போன்ட்டாங்க, வந்துட்டேன். ஒரு மாதம் கழிச்சு திரும்பி கூப்பிட்டாங்க, ஒரு பார்சல். அதில் சைன் பண்ணி அந்த பார்சலை வாங்கினாங்க, வாங்கினேன். திரும்பி போன்ட்டாங்க, போயிட்டேன். ஒரு நாள் திரும்பி கூப்பிட்டாங்க, நீ சென்னைக்கு போகணும், உன் கூட இன்னும் 2 பேர், கமல், அப்புறம் டிவோட்டிஸோட பையன் நரசிம்மான்னு ஒரு பையன், நான் 3 பேரும் சென்னைக்கு போனோம். சென்னைக்கு போகிறது எதுக்கு போகிறோன்னு எனக்கு தெரியாது. சென்னையில் போனதுக்கப்புறம் நம்ம எம்ஏஎம் ராமசாமி ஐயா வீட்டில் தான் தங்கியிருந்தோம். அவங்களோட பிஏவை அனுப்பிச்சு லண்டன் எம்பசிக்கு அழைச்சிட்டு போனாங்க. அப்போ தான் எனக்கு தெரியும், ஒரு பையில கையில் கொடுத்தாங்க, சாமி உங்களுக்கு லண்டனுக்கு விசா எடுக்க சொல்லியிருக்கு உங்கள் 3 பேருக்கும், அதனால தான் நீங்கள் வந்திருக்கீங்கன்னு. அது எனக்கு தெரியாது எதுக்கு போகணும். அங்கே போயிட்டு எனக்காக உள்ளே போனோன்னு பதட்டமாக இருக்குது. என்ன அங்கே போனால் எல்லாம் ஃபாரினர்ஸாக இருக்காங்க, எல்லாம் வேறு பெரிய பெரிய ஆளுங்களாக இருக்காங்க. எனக்கு பதட்டமாக இருக்குது, என்னடா பண்ணுறது, என்னடா இது. இவங்க உள்ளே விட்டுட்டு அவங்க பாட்டிக்கு போயிட்டாங்க. 3 பேரும் 3 இடத்துல உட்கார வச்சுட்டாங்க. ஒரு 50 பேர் ஆல்ரெடி உட்காந்துருக்காங்க. சரி மனசெல்லாம் படபடன்னு இருக்குது. சரின்ட்டு ஒரு கூப்பிட்டாங்க, போனேன். பையில தூக்கி கையில் கொடுத்தேன். அப்படியே பரட்டி பார்த்துட்டு